10th Maths பப்ளிக் எக்ஸாம் 2025ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு தான் பார்க்குறோம். இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 1, ஏன்னு சொல்லி ஆரம்பிக்குது. இங்கே என்ன இருக்குது, ஏ கமா 1ன்னு ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது. ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஆனால் சில நேரங்களில் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு வரும். அது எந்த மாதிரி நேரங்கள்னா ஏல இருக்க எலமெண்ட்டும் பியில் இருக்க எலமெண்ட்டும் ஈக்குவல். இப்போ பாருங்கள், ஏல வந்து 1, 2 இருக்குது, பிலையும் அதே 1, 2 தான் இருக்குது. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் 1, 1, 2, 2, 1, 2, 2 கிடச்சிருக்கு. அதே இது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது அதே தான் கிடச்சிருக்கு. 1, 1, 2, 2, 2, 2. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. எப்போல்லாம் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.